கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இரண்டாவது முறையாக தென்சென்னை தொகுதியிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு அவருக்கு நன்றியுடன், எங்களுடைய இளைய தலைவர் அன்பிற்குரிய தம்பி உதயநிதி அவர்களுக்கும் நன்றியுடன், இந்த தென்சென்னை மக்கள் என் மீது வைத்திருக்கின்ற பேரன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றியுடன் மறுபடியும் களத்தில் இன்றைக்கு இறங்கி இருக்கின்றோம். எங்களுடைய அன்பிற்குரிய மாவட்ட செயலாளர் மாண்புமை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவருடைய வாழ்த்துக்களோடு, எங்களுடைய 36 இந்தியா கூட்டணி கட்சி தோழமையின் பலத்தோடு இங்கே மதிப்பிற்குரிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தலைவர், அன்பிற்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தோழர், அன்பிற்குரிய மார்க்சிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர், அன்பிற்குரிய மதிமுக கட்சியை சார்ந்த சகோதரர் அத்தனை பேருடன் வந்து இன்றைக்கு வேட்புமனு தாக்கலை செய்திருக்கின்றேன். எங்களுடைய இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில் நடந்த சாதனைகளை சொன்னாலே போதும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தாய்மார்கள், குழந்தைகள், அங்கே இருக்கின்ற ஆண் மாணவர்கள் உட்பட்ட ஒரு குடும்ப பொருளாதாரத்தை முன்னேற்றுகின்ற வகையிலே மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், இன்றைக்கு ஆண் மாணவர்களுக்கும் சேர்த்து தமிழ் புதல்வன் திட்டம் என்று பார்த்து முதலமைச்சர் அறிவித்திருக்கின்ற திட்டங்களை கொண்டு சென்று சேர்ப்போம். இந்த தொகுதிக்கு நான் செய்திருக்கின்ற விஷயங்களும் மக்களுக்கு மிக நன்றாக தெரியும். தென்சென்னை வெள்ளத்தின் போது யார் உடன் இருந்தார்கள் என்பதை இந்த தொகுதி மக்கள் மிக நன்றாக அறிவார்கள். யார் உடன் இருந்தார்கள், யார் எட்டிக்கூட பார்க்கவில்லை, யார் இப்பொழுது 1க்கு 10 தடவை பறந்து வருகிறார்கள் என்பதையெல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நல்ல தீர்ப்பு வழங்குவார்கள். மேடம், ஆல்ரெடி சிட்டிங் எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் களத்தில் இருக்காங்க. ஏற்கனவே ஆளுநர் பதவியில் இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் பதவியை ரிசைன் பண்ணிட்டு களத்தில் இருக்காங்க. ஆல்ரெடி எம்பியா இருந்த ஜெயவர்தன் அவர்களும் களத்தில் நிற்கிறார். போட்டி எந்த அளவுக்கு கடுமையா இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் போட்டி கடுமை என்று நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் நாங்கள் செய்திருக்கின்ற சாதனைகளை முன்வைத்து, நிறைவேறி இருக்கின்ற கோரிக்கைகளை முன்வைத்து மக்களை நம்பிக்கையோடு மலர்ச்சியோடு சந்திக்கின்றோம். ஆகவே கடுமையான போட்டி என்று நான் எந்த விதத்திலும் இதை கருதவில்லை. உங்களுக்கு கடுமையான வேட்பாளர் யார் நினைக்கிறீங்க? தப்பா இருக்கக்கூடிய கேண்டிடேட் யார் நினைக்கிறீங்க? அப்படி யாரையுமே நான் பார்க்கல. ஏன்னா எங்களுடைய கதாநாயகனாக இருக்கின்ற 33 ஆண்டு கால சாதனை, இந்த மக்களோடு நான் மக்களில் ஒருத்தியாக 5 ஆண்டு காலங்கள் அவர்களோடு தொடர்ந்து களத்தில் பயணித்த என்னுடைய பயணம், இவற்றின் மீது நம்பிக்கையால் நான் யாரையும் கடுமையான சவாலாக பார்க்கவில்லை. அது உண்மையிலே குறைபாடுகளாக இருந்தால் பதில் சொல்லலாம். 95% பணி முடிந்து, பெருங்குடி குப்பை கிடங்கு பயோமைனிங் திட்டம் முடிந்து நடந்து விட்டது. அங்கே நின்று கொண்டு நீங்கள் பேசியிருந்தால் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையான குறைபாடுகளாக இருந்தால் செய்யலாம். தேவையற்ற பம்மாத்து வீடியோ பைட்ஸுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அவங்க வெள்ளம் வந்த பொழுது வீட்டுக்குள் கதவை அடைத்துக் கொண்டு படுத்திருந்தார்களா? சமூக வலைதளத்தில் பாருங்கள். டிசம்பர் 4 முதல் ஒரு நாள் கூட நானெல்லாம் பாராளுமன்றத்திற்கு செல்லவில்லை. அத்தனை நாட்களும் இங்கே இருந்தேன். களத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அனுப்பி வைத்த அத்தனை அமைச்சர்களும் இருந்தார்கள். 3வது நாளில் ஏர்போர்ட் வாஸ் கிளியர்ட் அண்ட் உயிரிழப்பு எதுவும் இல்லை. இத்தனை ஏன், ஒன்றிய அரசிலே இருந்து அனுப்பப்பட்ட ஆய்வு குழுவினரே தமிழ்நாட்டு அரசிற்கு பாராட்டை தெரிவித்து சென்றிருக்கிறார்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். இவர்களுக்கு தெரியவில்லை என்றால் இவர்கள் வெள்ளத்தின் பொழுது கதவை அடைத்துக் கொண்டு உள்ளே படுத்திருந்தார்கள் என்று அர்த்தம். இப்ப பார்த்தனுங்களே, என்னுடைய நல்ல நண்பர், என்னுடைய மூத்த மகளும் அவருடைய மகனும் சிறுவயது பள்ளியிலே ஒன்றாக படித்தவர்கள். கண்டிப்பாக பலமுறை நாங்கள் பேசி இருக்கின்றோம். நல்ல தோழி, நல்ல நண்பர். இப்பொழுதும் சந்தித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டோம். அதனால என்ன இருக்கு, நண்பர்கள் வேறு, கொள்கை ரீதியாக வேறு வேறு இடத்திலே இருக்கின்றோம். என்ன பிஜேபியில் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா பிஜேபி தமிழை பாரதியார் திருக்குறள்னு சொல்றாங்க. ஆனா சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கின நிதியில 1/4 பங்கு கூட தமிழுக்கு ஒதுக்கல. இப்படி எல்லாம் இருக்கிறப்போ அவங்களுடைய பெயர்ல தமிழ் இருந்து அவர்கள் அதன் மூலமாக போட்டியிடுவது என்பது தமிழுக்காக மிக மகிழ்ச்சி தான். தமிழ் செல்விதான். அதான் தமிழ் எல்லா இடத்திலும் இருப்பது மகிழ்ச்சி தான். அதுல என்ன, தென்சென்னை மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும் தமிழ் குமிந்திருக்க வேண்டும், தமிழ்தாய் வாழ்த்து ஒழிக்க வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆசை, அவா கொள்கை.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.